இவரையும் இவர் ஆளுங்களையும் அடிச்சிட்டான். ஆனா அடிச்சது தப்புதான். இல்லன்னு நான் சொல்ல வரல. பதிலுக்கு இவங்க அதை விட அதிகமா அவன் அடிச்சிட்டாங்க. அடிச்ச கையோட ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டு என் பையன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பையன் இப்போ ஸ்டேஷன்ல இருக்கான். எப்படியாவது என் பையனை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் சார், ப்ளீஸ். அண்ணே நான் எதுவும் பண்ணலண்ணே. இந்த அம்மா போய் சொல்லுதுண்ணே. எதிரிகளோட தூண்டுதலால எனக்கு கெட்ட பேரை உருவாக்கணும்னு பண்ணுதுண்ணே. இதெல்லாம் நீங்க நம்பாதீங்கண்ணே. இல்ல சார், நான் போய் சொல்லல. நடந்ததை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட உங்களை பார்க்க வந்தது தெரிஞ்சு ரொம்ப கோவப்பட்டாரு சார். என்ன கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டாரு. என்னமா ஆய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி நான் கொலை மிரட்டல் விட முடியும்? ஆதாரம் இருக்காமா உங்ககிட்ட? சார் இருக்கு சார். இவர் மிரட்டினதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்ன சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், ப்ளீஸ் போயிடாதீங்க. ஒரு நிமிஷம். ஆதாரமா? என்னடா இது? இது பாருங்க சார். அதெல்லாம் இந்த அம்மா சொல்றதெல்லாம் பொய்யுனே. சொன்னது பொய். என்ன இது அது வந்து என்கிட்ட காட்டின இந்த வீடியோலயோ இல்ல எதிர்கட்சிக்காரங்கிட்டே காட்டியிருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும்? அண்ணே இல்லனே. ஏற்கனவே உங்க மேல 1008 கம்ப்ளைண்ட் இருக்கியா? உன்னை கட்சியில இருந்து நீக்க சொல்லி அத்தனை பேர் புகார் கொடுத்திருக்காங்க. பாவம் போனா போட்டுன்னு பார்த்தா ஓவர் ஆடுற. அண்ணே இவங்க பையன் தானே. பேசாதய்யா. அம்மாவை தப்பா பேசினா எந்த பையனுக்கு தான் கோவம் வராது. அதான் அவன் உன்னை அடிச்சிருக்கான். லேடிஸ் பிரச்சனையில மட்டும் தான் நீ மாட்டாம இருந்த. இப்ப இதுலயும் நீ மாட்டிக்கிட்ட. அண்ணே அது பேசாதங்கறல்ல. உடனடியா போய் இந்த அம்மா பையன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கியா. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. போயா. இவன் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறான் இல்லையானே போய் பாரியா. இந்த அம்மாவோட பையன் உடனே வெளியில வரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எதுக்குமா நன்றி சொல்றீங்க? இப்படி ஒரு ஆளை கட்சியில வச்சிருந்ததுக்கும் இவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்த்ததுக்கும் நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ இல்ல சார், நீங்க மன்னிப்பு எல்லாம் கேட்கவே கூடாது. என் பையன் வெளியே வந்தா அதுவே போதும் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பையன் உங்க வீட்டுக்கு வருவாமா. கவலை